ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ரீ vlogs. இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் பாட்டி வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தம் போடுறதுக்கான மசாலா தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முழுசா போடும்போது பிரீஃப் உடஞ்சிடும். அதனால தான் இந்த அந்த எரிவு காரமெல்லாம் உள்ள இறங்கணும். அதுக்காக தான் கருவேப்பிலை போகிறோம். இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு சிக்கனை போட்டுட்டு கனெக்ட் பண்ணும்போது நிறைய போட்டு அது கொஞ்சம் போதும். சிக்கன் மட்டும் போட்டால் போதும். டொமேட்டோ போட போகிறோம். ஏற்கனவே மேரினேட் பண்ணதில் மாவு போட்டு வச்சிருக்கு, சால்ட் போட்டு வச்சிருக்கு. இந்த டைமில் போடும்போது தான் இந்த ஒனியன் டொமேட்டோலாம் கரெக்டாக வதங்கிடும். நம்ம பிரியாணிக்கான ரைஸ் தயார் பண்ண போகிறோம். ரைஸ் தயார் பண்ணுறதுக்கு நெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தான் நம்ம ஒனியன் இருக்குல்ல, ஒனியன் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து யாருக்குமே பிடிக்காது சொல்லி தான் கொஞ்சம் இது பண்ணிக்க. அதனால தான் கொஞ்சம் தான் போடுறது. உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம். கரம் மசாலாவும் பெப்பர் தூளும் போடணும். எவ்வளோ ஸ்பூன் கரம் மசாலா? உங்கள் மசாலைக்கு உங்கள் மசாலா எவ்வளோ தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சில்லி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, சில்லி கலர் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன சித்தா? ஓகே. போய் தூக்கணும். அதே எடுக்கணும்ல. வச்ச சிக்கன் போட போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து தண்ணி இறங்கிக்கும். பட்டா கிராம்பு போட போகிறோம். ரைஸுக்கு தானே? எடுத்து தின்னுட்டு சிம்மிலே வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக அது அடிப்பிடிக்கும். அதனால வச்சு ஒரு தட்டை விட்டு மூடி வைக்கலாம். எவ்வளோ நிமிஷம்? ஒரு 10 நிமிஷம் போதுமா மாஸ்டர்? ஓகே. ஒரு ½ அன் ஹவராக தண்ணியில் போட்டு வச்சா அரிசி தான் ஜீரக சம்பா. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் ரைஸ் நம்மளுக்கு. தண்ணி ஊற்ற போகிறோம். எவ்வளோ கிளாஸு? ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ். இது வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சா? நல்லா ட்ரை ஆயிடுச்சு காய்ஸ். ஆகலையா? சிம்மில் வச்சதுனால தான். லெமன் 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 கொஞ்சம் லெமன் ஊற்றணும். இதில் இதில் லெமன் ஊற்றிட்டாங்கன்னா ரைஸுக்கு எவ்வளோ லெமன்? ஒரு லெமன் போடணுமா இல்லை? ஒரு லெமன் போதும். ஓகே. இதெல்லாம் அந்த ரைஸ் இருக்குல்ல, ஆமாம், உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான், குழம்பி போகாமல் இருக்கிறது தான் நம்ம போடுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா கட்டி பிடிச்சி மல்லித்தழை
போட்டு மூடி வைக்கணும். வாழலை வச்சு மூடி வைக்கணும். வாழையில எதுக்கு முடி வைக்கணும்? அது போட்டு அது நல்லா இருக்கும் டேஸ்ட் கேரளா ஸ்டைலா? ம். ஓகே. அதில் ஒரு வாசம். இதுவும் மூடி வச்சாச்சு காய்ஸ் கீ ரைஸ்க்கு. இது எவ்வளோ நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணணும்? இது கொஞ்சம் ஒரு கொதிக்கணும். அது கொஞ்சம் ஓகே. 1/2 ஆயிடுச்சு. மசாலா மசாலா நல்லா இறங்கி கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. ஆனால் பாருங்க அவ்வளோ தண்ணி இருக்குது. இது தம் கட்ட போகிறோம். நெக்ஸ்ட் தம் அடுத்து கட்ட போகிறோம். கொஞ்சம் மட்டும் கொடுங்க. இல்லை கொஞ்சம் கொட்டி போ. இடையா? என்னடா? மல்லி இலை கருவேப்பிலை. மல்லித்தண்ணி புதினாலையும். மல்லித்தலை புதினால. ம். ஓகேவா? டீ கொஞ்சம் கம்மி பண்ணு. யாராச்சும் டீ கம்மி பண்ணுது பண்ண முடியாது. சரி சரி நானே பண்ணுறேன். இதில் எடுக்க போகிறோம். காய்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அந்த வாசம், பிரியாணி வாசம். ஓகே, உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காமிக்கிறோம். தம் பிரியாணி. ஓகே, பார்த்து கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் மாற்றி ரைஸ் வைக்கிறது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.